பெர்ஸ்பெக்டிவில் தெளிவாக இந்த விஷயங்களை பற்றி பேசியிருக்காங்க. இதில் ஃபேக்ட்ஸ் என்பது முக்கியம். ராமகிருஷ்ணன் சொன்ன மாதிரி இது ஒரு புலனாய்வுக்குள்ள ஒரு விஷயம், ஒரு இன்வெஸ்டிகேஷன். அதில் ஜேர்னலிஸ்டுக்கு முக்கியமான பங்கு உண்டு, அவங்களுடைய கடமை என்று சொல்லலாம். இது ஹிண்டன்பர்க் மட்டும் இன்வெஸ்டிகேட் பண்ணதில்லை. ஹிண்டன்பர்கோடைய லேட்டஸ்ட் அறிக்கையில் பார்த்திங்கன்னா ஆகஸ்டில் முதல்ல ஜனவரி 2023 முதல் ஒரு குண்டு வெடித்தாங்க, ஒரு பெரிய விஷயம். அதுதான் மெயின் ரிப்போர்ட், அதுக்கு வரேன். ஆனால் இப்போ ஆகஸ்டில் கொண்டு வந்ததில் ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை அதில் சொல்லியிருக்காங்க. நாங்கள் பண்ணது மட்டும் இல்லை, நாங்கள் சொல்கிறத விட இது ரொம்ப அப்டேட் ஆகிருக்கு. கிட்டத்தட்ட 40 ஊடகங்கள், ஃபினான்ஷியல் டைம்ஸ் போன்ற ஊடகங்கள், வெளிநாட்டு ஊடகங்கள், ராய்ட்டர்ஸ், அது லிஸ்ட் கொடுத்துருக்காங்க யார் யார் என்ன ஸ்டோரி பண்ணாங்கன்னு. அந்த hindenburgresearch.com போய் பார்த்தீங்கன்னா தெளிவாக அந்த விஷயம் தெரியும். அதனால் இன்வெஸ்டிகேட்டிவ் ஜேர்னலிசம் ஏற்கனவே இதில் முக்கியமான சில விஷயங்களை முன்னால் கொண்டு வந்திருக்காங்க. ஒட்டு மொத்தமாக பார்க்கணும். இதை லேட்டஸ்ட் சில முக்கியமான கேள்விகள் have arisen. முதல்ல நான் சொல்ல வேண்டியது, உச்ச நீதிமன்றம் இதை தவறான வழியில் தான் இதை பார்த்துருக்காங்க. உச்ச நீதிமன்றம் இந்த விஷயத்தை வேறு மாதிரி எடுத்திருந்தா, ஒரு ஆழமாக போய் சரியான முறையில் எடுத்திருந்தாங்கன்னா இந்த ஸ்கேண்டல், இந்த ஸ்கேம் வேறு திசையில் போயிருக்கும். அவங்களுக்கு இது ஒரு பெரிய ஒரு பொறுப்பு இதில் உண்டு. இந்த விஷயத்தை அதான் குறிப்பாக அவங்க கன்க்ளூஷன் எடுத்து பார்க்கலாம். வைகை அவர்களும் அதை பற்றி பேசுனாங்க. இன்னும் கொஞ்சம் விவரமாக பார்க்கலாம். ஏன்னா எதில் தவறு செஞ்சுட்டாங்க, நான் அவங்க மோட்டிவை கொஸ்டின் பண்ணல. எலக்ட்ரல் பாண்ட் ஸ்கீம்ஸில் நல்ல தீர்ப்பு வந்தது. போதுமான அளவுக்கு அவங்கள பனிஷ் பண்ணலைன்னா கூட எலக்ட்ரல் பாண்ட்ஸ் அது ஒரு ஸ்கேண்டல், அதை நிறுத்திட்டாங்க. பல விவரங்கள் வந்தது, அவங்கள பாராட்ட வேண்டும் அதில். ஆனால் இந்த விஷயத்தில் அதே மாதிரி ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் உள்ள ஒரு இந்த விஷயத்தில் உச்ச நீதிமன்றம் ஃபெயில் ஆகிடுது. குறிப்பாக அந்த 3 member பெஞ்ச் ஹெடட் பை தி சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா, ஜஸ்டிஸ் சந்திரசூட். முதல்ல என்ன சொல்கிறாங்கன்னா, கன்க்ளூஷனில் மட்டும் அந்த பாயிண்ட்டை நான் சொல்கிறேன். The power of the court to enter this regulatory domain of SEBI in framing delegated is limited. எங்களுக்கு லிமிட்டட் பவர்ஸ் தான் இதில் இருக்குது. அது உண்மை. எல்லா விஷயங்களும் தலையிட முடியாது. ஆனால் இன்றைக்கி வெஸ்ட் பெங்காலில் வேறு மாதிரி போயிருக்கு. ஸ்லோ மோட்டோ எடுத்து டாக்டரை சஜிடேட் பண்ணுற மோசமான விஷயம் நடந்திருக்கு. ரொம்ப அபத்தமான விஷயம், ஸ்ட்ராங்காக கண்டிக்கணும். ஆனால் அதில் உச்சநீதிமன்றம் ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்திருக்காங்க. ஸ்லோ மோட்டோ இதில் பண்ணி பல விஷயங்களை பற்றி காமெண்ட் பண்ணியிருக்காங்க, ஆர்டரையும் பண்ணியிருக்காங்க. ஆனால் இதில் லிமிட்டட்ன்றாங்க முதல்ல. ரெண்டாவது, நோ வேலிட் கிரவுண்ட்ஸ் have been raised for this court to direct SEBI to revoke the amendments. அதாவது சட்டத்தில் ரெகுலேஷன் அது தேவை, அது மாற்ற வேண்டும் என்ற எந்த ரீசனும் சரி எங்கள் கோர்ட் மேலே வரலன்னு சொன்னது. ஓகே, SEBI has completed 24 இன்வெஸ்டிகேஷன்ஸ். அதில் இன்றைக்கி 23 நடந்திருக்கு. அந்த ஆர்டர் இருக்கும்போது 22. செபியோடைய அஷூரன்ஸை அப்படியே எடுத்திருக்காங்க, ஆழமாக போகாமல். இது விமர்சனம் செய்ய வேண்டிய ஒரு விஷயம். The court has not interfered with the outcome of the investigation by SEBI. ஏன் அதில் தலையிடல? எக்ஸ்பர்ட் கமிட்டி வச்சுருக்காங்க, வேறு சில விஷயங்களில் இண்டிபெண்ட்டாக தலையிடுறாங்க, ஆக்டிவிஸ்டாக இருக்காங்க. இதில் ஏன் தலையிடலைங்கிறது கேள்விக்குறி தான். The facts of the case do not warrant a transfer of investigation from SEBI. வேறு சில ஒரு ஏஜென்சி, சிபிஐ போன்ற ஏஜென்சியை இங்கே கொண்டு வர தேவையில்லை அப்படின்னு தான் ஃபேக்ட்ஸ். இது வரைக்கும் ஃபேக்ட்ஸ் வரலன்னு சொல்கிறாங்க. இது சரியான ஒரு அசஸ்மெண்ட் என்று நான் நம்பலை. இது ஒரு தவறான அசஸ்மெண்ட், ஒரு சூப்பர்ஃபிஷியலான அசஸ்மெண்ட் தான் நினைக்கிறேன். எங்களுக்கு பவர் இருக்குது எக்ஸ்ட்ராடினரி சுச்சுவேஷன்ஸில். ஆனால் இந்த விஷயத்தில்
facts of the case do not warrant a transfer of investigation from SEBI. இன்றைக்கி செபியோடைய நிலைமை எப்படின்னு நமக்கு எல்லாருக்கும் தெரியுது. செபியோட சேர்பர்சன் அவங்களுடைய கான்ஃப்ளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்னு என்ன சொல்லலாம் தமிழில்? அதாவது நலன்கள், நலன்களில் முரண்பாடு, ஒரு நலன் இன்னொரு நலனுக்கு எதிராக அது அந்த முரண்பாடு இருக்குது, மோதறது அப்படின்னு சொல்கிறது. அதனால் அவங்களுக்கு அது வரும். அது ஏற்கனவே பேசியிருக்காங்க. அதுலேயும் சில விவரங்களில் இப்போ தேவை இருக்குது. அதாவது எக்ஸ்ட்ராடினரி சர்க்கம்ஸ்டன்சஸில் எங்களுக்கு அந்த பவர் இருந்தாலும் நாங்கள் இந்த ஃபேக்ட்ஸ் ஆஃப் த கேஸ் டு நாட் வாரண்ட் ட்ரான்ஸ்ஃபர். இது ஒரு தவறான ஒரு முடிவு. தி ரிலையன்ஸ் பிளேஸ் பை த பெட்டிஷனர் ஆன் அந்த ஜேர்னலிஸ்ட் OCCPR, அதாவது அந்த பல ஜேர்னலிஸ்ட் வந்து ஒரு கோஆப்ரேட்டிவ் இன்வெஸ்டிகேஷன் பண்ணதில் செபி வந்து சரியாக இதை நடத்துகிறாங்கிறது இஸ் ரிஜெக்டட். The allegations of conflict of interest against members of the expert committee are unsubstantiated. அது அந்த விஷயத்தில் நான் போல எக்ஸ்பர்ட் கமிட்டியில் யார் மெம்பர், அவங்களுக்குள்ள இந்த முரண்பாடு, நலனில் முரண்பாடு இருந்தால் அது முக்கியமான விஷயம் இல்லை. ஏன்னா எக்ஸ்பர்ட் கமிட்டி இது அவங்க மெயின் ரோல் அதில் இல்லை. The union government and SEBI shall constructively consider the suggestions of the expert committee. அது ஒரு எக்ஸ்பர்ட் கமிட்டி உடைய அறிக்கை வந்து ஒரு திசை திருப்பக்கூடிய ஒரு அறிக்கையாக தான் இருந்தது. இது ஆழமாக சுப்ரீம் கோர்ட், உச்சநீதிமன்றம் இது பரிசீலனை செய்யாத, அதாவது அவங்க கொடுத்த அந்த ரெக்கமெண்டேஷன் சஜஷனை வந்து ஒன்றிய அரசாங்கமும் செபியும் கன்ஸ்ட்ரக்டிவ்லி தே ஷுட் கன்சிடர் அப்படின்னு. இன்னொரு இது, SEBI and the investigative agencies of the union government shall probe into whether the loss suffered by Indian investors due to யார் மேலே அவங்க வந்து இன்வெஸ்டிகேட் பண்ண சொல்கிறாங்க. அதானி இது மேலே இல்லை, அதுதான் மெயின் அக்யூசேஷன், அதானி குரூப் மேலே. இல்லைன்னா இது இந்த SEBI இந்த கான்ஃப்ளிக்ட் இன்ட்ரெஸ்ட் விஷயம் தெரியாததுக்கு முன்னால் வந்தது. அதனால் மாதவி புச்சோடைய விவரங்களில் இவங்க போகாதது நமக்கு புரியுது ஏன் என்று. இப்போ அன்றைக்கி போயிருக்க முடியாது, இந்த தகவல் இந்த விவரங்கள் அன்றைக்கி கிடைக்கல. இருந்தாலும் யார் மேலே இது பண்ணோன்னா ஹிண்டன்பர்க் ரிசர்ச். அவங்க வந்து ஷார்ட் செல்லிங் என்றால் அதாவது பங்குடைய விலை குறைய போகிறது எதனால், அது ஓவர் வேல்யூட் அப்படின்ட்டு தெரிஞ்சு ஒரு பெட் எடுக்கிறாங்க. இன்றைக்கி யாருக்கிட்டேயோ அதை வந்து பாரோ பண்ணுறாங்க அந்த பங்கு, அந்த ஷேரை. அப்புறம் அவங்க அறிக்கை விடுறதுனா அப்புறம் அந்த பங்குடைய விலை குறையிறது. அப்போ அதில் அவங்களுக்கு லாபம் கிடைக்கும் எப்படிங்கிறது அது வந்து சட்டவிரோதமான ஒரு செயலா என்று SEBI ஷுட் இன்வெஸ்டிகேட். அதுக்கப்புறம் தான் SEBI சென்ட் ஷோ காஸ் நோட்டீஸ் டு ஹிண்டன்பர்க். அந்த ஷோ காஸ் நோட்டீஸை படித்தீங்கன்னா சேர்ப்பு தான் வரும், ஒரு ரிடிகுலஸ் ஷோ காஸ் நோட்டீஸ். என்ன ஸ்கேண்டல் என்ற வார்த்தை யூஸ் பண்ணுறக்கூடாது, நீங்கள் வந்து இந்தியன் ஸ்டாக் டீஸ்டபிளைஸ் பண்ணுறீங்க இப்படின்லாம் தான் இருக்க தவிர ஒரு ஃபேக்டை கூட சேலஞ்ச் பண்ணதாக தெரியவில்லை. அது ஃபுல்லாக ஹிண்டன்பர்க் ரிசர்ச் இந்த லேட்டஸ்ட் இதில் பார்த்தீங்கன்னா அந்த செக்ஷனில் கிளியராக தெரியும் என்ன பண்ணிருக்காங்க. அதனால் ஹிண்டன்பர்க் வந்து சட்டவிரோதமாக நடந்துட்டு இருக்காங்களா? பிகாஸ் அந்த தகவல் கொண்டு வந்து ரெண்டாவது ஷார்ட் பொசிஷன் எடுத்ததுனால அது இந்திய சட்டங்களுக்கு விரோதமாக இருக்காங்கிறது நீங்கள் அதை இன்வெஸ்டிகேட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அதனால் இதை கம்ப்ளீட்டாக இவங்களுக்கு ஒரு சர்டிஃபிகேட் கொடுத்தா மாதிரி இப்போ ஆகிடுது. இதில் இன்னும் இதுக்கப்புறம் ஒரே ஒரு இன்வெஸ்டிகேஷன் தான் இன்னும் நடக்கவில்லை. அதர்வைஸ் தேவ் கவர்ட் அப். SEBI வந்து கம்ப்ளீட்டாக இதை கவர் அப் பண்ணிட்டாங்க, ஒரு தவறு நடக்கலை. இது அந்த ஒரிஜினல் ரிப்போர்ட்டில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இது கிரேட்டஸ்ட் கான் இன் கார்ப்பரேட் ஹிஸ்ட்ரி. ஹிண்டன்பர்க் ரிசர்ச் என்பது ஒரு சிறிய நிறுவனம், சிறிய ரிசர்ச் குரூப். நேட் ஆண்டர்சன் என்பது ஆரம்பித்து அவங்களுடைய மெயின் வேலை இந்த மாதிரி ஓவர் வேல்யூட் இது கம்பெனிஸ் ஸ்டாக்ஸ், இல்லைன்னா ஃப்ராட் செய்யக்கூடியவங்க, கரப்ஷன் ஊழல் செய்யக்கூடியவங்க, அக்கௌண்டிங் ஃப்ராட் நடக்கக்கூடிய விஷயங்கள் இதெல்லாம் எடுத்து
அவங்களுக்கு ஒரு ஸ்மால் குரூப்பாக இருந்தாலும் பெரிய இம்பேக்ட் ஏற்படுத்தக்கூடிய ஒரு ஆர்கனைசேஷன், ஸ்மால் ஆர்கனைசேஷன். அதனால தான் ஹிண்டன்பர்க் ரிசர்ச். அவங்களுக்கு அதனால் பலன் கிடைக்கலன்னு சொல்ல முடியாது. இந்த விஷயத்தில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒன் ஆஃப் ஆர் இன்வெஸ்டர்ஸ் டுக் அ ஷார்ட் பொசிஷன் இதில். அதில் சின்ன லாபம் கிடச்சிது, ஆனால் இங்கே செலவு அதை விட அதிகமாக இருந்தது. இது பணத்துக்காக நான் செய்யவில்லை, இது எக்ஸ்போஸ் பண்ணுறதுனால செய்யவில்லை, அவங்களோட கிளைம் அது. அதை வந்து பரிசீலனை செய்யலாம், அது உண்மையா இல்லையான்னு சொல்லி. ஆனால் அதுக்கு எதிராக ஃபேக்ட்ஸ் அது இல்லைன்னு யாராலையும் நீங்கள் சொல்ல முடியாது. மெயின் அலிகேஷன் என்ன இதில், அதானி குரூப் வந்து அவங்களுடைய பங்கு விலையை ஆர்டிஃபிஷியலாக தே ஆர் இன்ஃப்ளேட்டிங் இட் த்ரூ ரவுண்ட் ட்ரிப்பிங். வினோத் அதானி என்று கௌதம் அதானியோடைய எல்டர் பிரதர் வெளியூரில் வந்து பல ஷெல் கம்பெனிஸ், பர்முடா, மொரீஷியஸ் அதெல்லாம் ஆப்ரேட் பண்ணி அந்த பணத்தை இங்கே கொண்டு வந்து இந்த பங்குடைய விலையை ஆர்டிஃபிஷியலாக தே ஹேவ் இன்ஃப்ளேட்டட் என்பது தான். ரெண்டாவது குற்றச்சாட்டு என்னென்னா அக்கௌண்டிங் ஃப்ராட். அதாவது அவங்க அக்கௌண்ட்ஸ் வந்து வச்சுருப்பாங்கள்ல, ரெண்டாவது ஒரு பேரலல் அக்கௌண்ட்ஸ் அந்த மாதிரி. ஸோ அக்கௌண்டிங் ஃப்ராட் என்பது ஒரு சீரியஸான இது. டிலாய்ட் என்ற ஒரு பெரிய அக்கௌண்டிங் ஃபர்ம், கன்சல்டன்சி ஃபர்ம், அதிலேருந்து விலகி விட்டார்கள். சம் வெரி ஸ்மால் அக்கௌண்டிங் ஃபர்ம்ஸை தான் அவங்க வச்சுருந்தாங்க. இது வந்து மெயின் ரிப்போர்ட்டோடைய சாராம்சம் அதுதான். இதுதான் அலிகேஷன். ஜான்வரி 2023 வந்தது. அதுக்கு முன்னால் இந்த விஷயம் தெரியாதுன்னு யாரும் சொல்ல முடியாது. சுச்சேதா தயால் போன்றவங்க இதெல்லாம் இதை பற்றி இன்வெஸ்டிகேட் பண்ணி பல கட்டுரைகள் பத்திரிகைகளில் வந்திருக்கு இதுக்கு முன்னால். ஆனால் ஹிண்டன்பர்க் தான் அதை இன்னும் ஆழமாக கொண்டு வந்து ஒரு காம்ப்ரிஹென்சிவ் ரிப்போர்ட், 106 பேஜஸ் ரிப்போர்ட், அதை படிக்கலாம். படித்தா அதில் தெளிவாக நல்லா எழுதியிருக்காங்க. அது ஒரு என்ன கேட்டால் இன்வெஸ்டிகேட்டிவ் ஜேர்னலிஸ்டில் ஒரு சிறந்த ஒரு மாடல் இன்வெஸ்டிகேஷன் என்று சொல்லுவேன். ஹிண்டன்பர்க் செய்தது எல்லா விஷயங்களும் பேஸ்ட் ஆன் ஃபேக்ட்ஸ். அவங்க ஒப்பீனியன் அதில் அதிகமாக கிடையாது, எடிட்டோரியல் அவங்க அதில் எழுதலை. இந்த ஃபேக்ட்ஸை கொடுத்து அதுலேருந்து கன்க்ளூஷன் ட்ரா பண்ணிருக்காங்க. தெரியாத விஷயங்களை அவங்க கெஸ் பண்ணி போடலை. இதில் இந்த விஷயம் வந்து எங்களுக்கு இன்னும் தெரியல, இது இப்படி தான், இட் சீம்ஸ் டு பி ஸோ, அப்படின்லாம் இருக்குது அந்த ரிப்போர்ட்டில் கிளியராக. அதனால் இதை வந்து ஏன் இவங்க அதை இன்வெஸ்டிகேட் செய்யலை? ஆனால் இது ஒரு பெரிய சர்ப்ரைஸ் இல்லை. எந்த ஊழல் நடந்தாலும், பொஃபோர்ஸோ ரஃபாலோ வேறு எந்த ஊழல் நடந்தாலும் கவரப் என்பது நேச்சுரல், அது ஒரு லா ஆஃப் நேச்சர் என்று சொல்லலாம் அரசியலில். கவரப் என்பது, இந்த கவரப்பை வந்து எஃபிஷியண்ட்டாக செய்கிறாங்களா, திறமையாக செய்கிறாங்களா, இல்லை குரூடாக செய்கிறாங்களா, இல்லை இந்த மாதிரி செய்கிறாங்களா அரசாங்கம் என்பது தான் கேள்வி இன்றைக்கி நம்ம முன்னால். இதில் நம்ம இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஹவ் ஃபெயில்ட் மிசரபிளி. ஒன்றிய அரசாங்கமோ ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரியோ செபி செபியை யார் அப்பாயிண்ட் பண்ணுறது? செபி ஃபுல் டைம் மெம்பர்ஸை யார் அப்பாயிண்ட் பண்ணுறது? செபி சேர்பர்சனை யார் அப்பாயிண்ட் பண்ணுறது? ஹர்ஷத் மேத்தா ஊழலை பற்றி கேள்விப்பட்டிருக்கீங்க. அதுக்கப்புறம் தான் செபி என்பது ஒரு ஸ்டாச்சூட்ரி பாடியாக வந்தது. அதுக்கு முன்னால் ஒரு கவர்மெண்ட்டோட ரெசல்யூஷனில் எஸ்டாப்ளிஷ் பண்ணக்கூடிய ஒரு பாடி. ஹர்ஷத் மேத்தா ஊழலுக்கு அப்புறம் தான் செபி என்பது பிகேம் அ ஸ்டாச்சூட்ரி பாடி. இந்த இதில் வித் பவர்ஸ். செபியோட மெம்பர்ஸுக்கு, சேர்பர்சனுக்கு ஒரு கோட் ஆஃப் காண்டக்ட் உண்டு. அந்த கோட் ஆஃப் காண்டக்ட் அது விரோதமாக நடந்து கொண்டால் அரசாங்கம் அவங்கள நீக்கலாம், உடனே ரீப்ளேஸ் பண்ணலாம். அந்த இதில் அந்த அதிகாரம் இருக்குது. ஆனால் இந்த விஷயங்கள் வரும்போது கேள்வியே கேட்கல சேர்பர்சனை. அவங்க வந்து இப்போ ஹிண்டன்பர்கில் கிளியராக டாக்குமெண்ட்ஸ் போட்டிருக்காங்க. குறிப்பாக மாதவி புச் ஒரு ஜிமெயிலில் அவங்க தான் அந்த இது ஓன் பண்ணி வச்சுருக்காங்க 2 ஃபண்ட்ஸில். ஹஸ்பண்ட் பேரில் போட்டாங்க. அது வெளியில் வரும்போது அவருடைய அது வினோத் அதானியோட இது கம்பெனியோட ஒரு தொடர்பு இருக்குது. அது கேட்கும்போது என்னுடைய ஹஸ்பண்டோட சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட், சின்ன குழந்தை வயசுலேருந்து ஐஐடி டெல்லி படிக்கிற மட்டும் சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட், அவர் ஏதோ உங்களை கேட்டதுனால கொடுத்தோம், அவர் மேலே அதை போட்டாங்க அந்த ஆள்.
எவ்வளோ பெரிய விஷயம் இது, இந்த யூஸ் ஆஃப் இந்த ரவுண்ட் ட்ரிப்பிங். பர்முடா அண்ட் மௌரிஷியஸில் இருக்கக்கூடிய இது 99% ஓன் பை மாதவி புட்ச். அவங்க சொல்கிறாங்க என் ஹஸ்பண்ட் பேரில் இருக்கு, ஆனால் அது வந்து அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டு ரெடீம் பண்ணிடுறோம் அப்படின்னு அவங்க ஒரு இமெயில் அனுப்புகிறாங்க. அது யாரோ ஒரு விசில் ப்ளோவர் ஹஸ் கிவன் இட் டு ஹிண்டன்பர்க் ரிசர்ச் இந்த இதில். அதனால் கிளியர் எவிடன்ஸ் இருக்குது. இன்றைக்கி அந்த அவங்க என்ன 2 கேள்விகளை கேட்கணும். மஹுவா மொய்த்ரா கூட ஒரு டீட்டெயில்டாக ஒரு ட்விட்டரில் போட்டிருக்காங்க. ஏன்னா இந்த விஷயத்தை கொஞ்சம் டீப்பாக போகக்கூடிய ஒரு மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட், அவங்க கட்சி என்னவாக இருந்தாலும் அந்த அவங்களுடைய வேலை அதில் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்தது. அந்த கேள்விகளை ரைஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் 2 அதை வந்து பாயில் டவுன் பண்ணலாம். 2 கேள்விகளோ 3 கேள்விகள். ஒன்று வந்து அதாவது அந்த இன்வெஸ்ட்மெண்ட் இருந்தால் கோட் ஆஃப் கான்டக்ட்டுக்கு விரோதமாக இருக்கா இல்லையா. அதாவது ஒரு ஃபுல் டைம் மெம்பரோ சேர்பர்சனோ இந்த மாதிரி விஷயங்களில் இன்வெஸ்ட்மெண்ட் இருந்தால் கண்டினியூ பண்ண முடியாது. 2வது அதை டிஸ்க்ளோஸ் பண்ணாங்களா. அவங்க பொதுவாக என்ன சொல்லியிருக்காங்க, வேகா we have made the relevant disclosures. அந்த டிஸ்க்ளோஷர் என்னவென்று எக்ஸ்பர்ட் கமிட்டி இன்றைக்கி அது திரும்பி அது உச்சநீதிமன்றம் வந்து அதை பார்க்க சொல்லுவாங்களா. ஆண்டி முகர்ஜி என்பவர் ஒரு சிறந்த ஆர்டிக்கல் எழுதியிருக்காரு ப்ளூம்பர்க் ஒப்பீனியனில். வைகை அதை எனக்கு காட்டினாங்க. அந்த இதில் தெளிவாக அது சொல்லியிருக்காரு. ஜாயிண்ட் பார்லிமெண்ட்ரி கமிட்டி ஒத்துக்க மாட்டாங்க, இருந்தாலும் இந்த எக்ஸ்பர்ட் கமிட்டி ஏதோ போகிறது எக்ஸ்பர்ட் கமிட்டியாவது அதை பார்க்கட்டும் அப்படின்னா ஒரு ஆர்டிக்கலில் அது சொல்லியிருக்காரு. அதனால் டிஸ்க்ளோஷர்ஸ் என்ன செய்திருக்காங்களா, டிஸ்க்ளோஷர் செய்தால் அந்த உண்மையை வந்து அவங்க டிக்ளேர் பண்ணால் அது போதாது, செய்யவே முடியாது. அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டே தவறு. 1. 2வது ஸ்ட்ரைக் வந்து ஹேஸ் ஷி டிஸ்க்ளோஸ்ட், அதுக்கு பதில் இல்லை. 3வது வந்து அதானி இன்வெஸ்டிகேஷனில் டிட் ஷி ரெக்யூஸ் ஹர்செல்ஃப். அதாவது எனக்கு ஒரு கான்ஃப்ளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, ஒரு பொட்டென்ஷியல் கான்ஃப்ளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, அதனால் ஐ வில் நாட் பார்ட்டிசிபேட் இன் தி இன்வெஸ்டிகேஷன் இந்த விஷயத்தில்னு நிலை எடுத்தாங்களா. இது 3 கேள்விகள். ஒரு தனி நபரை வந்து நம்ம தாக்கிறது இல்லை, ஆனால் அந்த இன்ஸ்டிடியூஷனுடைய நேர்மை, அதோடைய எத்திக்ஸ், ப்ரொஃபஷ்னல் எத்திக்ஸ், அதோட சுதந்திரம், சட்டம் கொடுத்த அந்த டியூட்டி அது செய்கிறாங்களா இப்போது. அது மட்டும் இல்லை, என்டையர் போர்டு வந்து அவங்களுக்கு ஒரு சர்டிஃபிகேட் கொடுத்துட்டாங்க, கேரக்டர் அசாசினேஷன். அது மட்டும் இல்லை, அதானி குரூப் வந்து தேவையில்லாத அவங்கள நேராக இதில் ஒன்றும் தாக்கலை ஹிண்டன்பர்க் ரிசர்ச். ஆனால் அவங்க ஒரு அறிக்கையில் ஃபுல் அட்டாக் ஆன் ஹிண்டன்பர்க் இந்த இதில். அதனால் ஒரு கேங்கப் மாதிரி இருக்குது டு ப்ரொடெக்ட் நாட் ஜஸ்ட் மாதவி புட்ச் பட் செபியோடைய ரெப்புடேஷன். செபியோடைய இன்றைக்கி போக்கை கவரப் பண்ணுறதுக்கு, தவறான போக்கை கவரப் பண்ணுறதுக்கு இது ஒரு சூழ்ச்சி என்று தான் இதை பார்க்க வேண்டும். இது ஒரு அட்டெம்ப்ட். இது வந்து சக்சீட் ஆகாமல் ஃபெயில் ஆகுங்கிறது வேறு விஷயம். இப்போ வந்து வேறு சில விஷயங்கள் வந்ததுனால மக்களுடைய பார்வை இதில் அதிகமாக இருந்ததாக தெரியல. இப்போ ரைட் நவ் இட் இஸ் நாட் அ ஹாட் இஷ்யூ. ஆனால் இஷ்யூ ஒன்ட் கோ அவே. இன்றைக்கி அந்த காங்கிரஸ் கட்சி கூட ஒரு ப்ரெஸ் ரிலீஸ் வெங்கடேஷ் அதை கொஞ்சம் டீட்டெயில்டாக படித்தார். முக்கியமான விஷயங்களை அதை ரைஸ் பண்ணியிருக்காங்க. நேற்று பல பேர் அரெஸ்ட் ஆகிருக்காங்க. என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டர் முன்னால் அவங்க வந்து ஆர்ப்பாட்டம் செய்தாங்க. அண்ட் லெஃப்ட் பார்ட்டிஸ் அண்ட் அதர் பார்ட்டிஸ் ஆர் ஆல்சோ பிளானிங் திஸ் இன் அ பிக் வே. ஸோ த இஷ்யூ ஒன்ட் கோ அவே. இன்றைக்கி ரைட் நவ் பப்ளிக் அட்டென்ஷன் வில் பி வாட் இஸ் ஹேப்பனிங் இன் கல்கத்தா. மம்தா பானர்ஜியோட அரசாங்கம் வந்து இன்றைக்கி இது எப்படி இதை இது பண்ணிருக்காரு, சுப்ரீம் கோர்ட்டில் நடக்க போகிறது, அதெல்லாம் இருந்தாலும் வேறு சில விஷயங்கள் இருந்தாலும் சித்தாராமையாவுக்கு எதிராக அந்த கவர்னர் செய்த அந்த சூழ்ச்சி கர்நாடகாவில், அந்த விஷயங்களை திசை திருப்பக்கூடிய பல விஷயங்கள் நடக்கிறது. அது எல்லா விஷயங்களும் அவங்க இருக்கிறவங்க கம்ப்ளீட்லி இன்னசென்ட்னு நான் சொல்லலை இன்றைக்கி. ஆனால் இன்றைக்கி இந்த ஓவரால் சுச்சுவேஷனை பார்த்தா இதுலேருந்து ஒரு டைவர்ஷனரி அட்டெம்ப்ட் தான் நமக்கு தெரியுது. பட் தி இஷ்யூ வில் கம் பேக். மாதவி புட்ச் என்பவர்கள் அவங்கள ரிமூவ் பண்ணுறது ஒரு முக்கியமான விஷயம். ஒரு தனிநபரை ரிமூவ் பண்ணுறது மட்டும் இல்லை, ஷி மஸ்ட் பி சாக்ட். இந்த இதில் வாட் ஷி ஹஸ் டன் இஸ் கம்ப்ளீட்லி இன்டிஃபென்சிபிள்.
நாட் ஆன்சரிங் தீஸ் கொஸ்டின்ஸ் இஸ் இன்டிஃபென்சிபிள். அதனால் இதில் வந்து வி கம் பேக் டு தி காண்டக்ட் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன்ஸ். அதுதான் இதில் பெரிய விஷயம். இந்த ஃப்ரேம் ஒர்க்கை பற்றி வெங்கடேஷ் சொன்னார். we have to see it in larger context. அதை பற்றி சில விஷயங்களை சொல்லிவிட்டு நான் முடிச்சுக்கலான்னு நினைக்கிறேன். பிரகாஷ் கரட் 2 முக்கியமான கட்டுரைகளை எழுதினார். அதோடைய ரெலவன்ஸ் இன்னைக்கு சொல்கிறேன். 1992 பிஜேபி ரியாக்ஷனரி ரெஸ்பான்ஸ். அன்றைக்கி வந்து பிஜேபி வந்து வாஜ்பாய் காலத்தில் கூட பிஜேபி எப்படி அது மாறிவிட்டது, அதாவது ஒரு யூரோப்பியன் நியூ ரைட் பார்ட்டிஸ் மாதிரி இருக்குது. அவங்க வந்து போராடுறாங்க, மக்களை திரட்டுறாங்க. இது பழைய ஒரு ரைட் விங் பார்ட்டியாக பார்க்க முடியாது, வெறும் கம்யூனல் இதாக பார்க்க முடியாது. இது ஒரு புதிய டைப் ஆஃப் பார்ட்டி என்பதை சொல்கிறாரு. அதில் நான் அதிகமாக போகல. அது ஒரு முக்கியமான ஒரு இன்சைட் என்று தான் சொல்லணும். 2வது ஆர்டிக்கிள் அதை விட முக்கியமான ஒரு ஆர்டிக்கிள் என்று கூட சொல்லலாம். அது நரேந்திர மோடி அவர்கள் பிரதமர் ஆகிறதுக்கு சில வீக்ஸ் பிஃபோர் தட், த ரைஸ் ஆஃப் நரேந்திர மோடி, a joint enterprise of Hindutva and big business. இதை ஃபாலோ பண்ணுங்கள். a joint enterprise of Hindutva and big business. பெரிய மூலதனத்துக்கும் பெரிய முதலாளிகளுக்கும் ஹிந்துத்வா மோசமான அந்த கொள்கை, அந்த செயல்கள், அந்த திட்டத்துக்கும் ஒரு ஜாயிண்ட் என்டர்பிரைஸ், ஒரு கூட்டு வேலை, அவங்களுடைய ப்ராஜெக்ட் இஸ் ஒரு கூட்டாளிகளுடைய ப்ராஜெக்ட் என்று அது சொன்னார். அவர் அந்த கட்டுரையை வந்து திருப்பி போய் நீங்கள் படிக்கணும். இது வந்து இந்த ஹோல் பீரியட் லாஸ்ட் 10 இயர்ஸுக்கு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு எஸ்ஏ என்று சொல்வேன். மார்க்சிஸ்டில் தான் பப்ளிஷ் ஆகிருக்கு, 2 மார்க்சிஸ்டில். அதனால் இன்றைக்கி பெரிய மூலதனம், பெரிய முதலாளிகள் முன்னால் எந்த ஒன்றிய அரசாங்கத்தையும் இந்த அளவுக்கு ஆதரித்ததில்லை. ஒரு நியர் யுனானிமஸாக ஆதரிச்சிருக்காங்க என்பதுக்கு அதுதான் அதோடைய அந்த விஷயத்தை தான் அவர் போகிறாரு. இது வந்து இன்னொன்று சொல்கிறாரு, வேறு சில நாடுகளில் ஃபேஷிசத்துக்கு இதுதான் ஃபவுண்டேஷன். ஆனால் இந்தியாவில் அந்த நெருக்கடி ஏற்படவில்லை ஃபார் தி ஆளும் வர்க்கங்களுக்கு. ஆனால் இது ஒரு டேஞ்சரஸ் காம்பினேஷன் என்று சொல்கிறதுக்கு அந்த அர்த்தம் வந்து இந்த விஷயங்கள் நன்றாக தெரிகிறது, வெளியே பிரதிபலிக்கிறது. இந்த செபி, அதானியுடைய பிஸ்னஸ் என்டர்பிரைசஸ், அதுக்கு ஆதரவாக ஒன்றிய அரசாங்கம், மோடி அரசாங்கம் தரக்கூடிய அந்த ஸ்ட்ராங் ஆதரவு, எவ்வளோ ஃபேக்ட்ஸ் வந்தாலும் அதை வந்து ஆழமாக அதை வந்து இன்வெஸ்டிகேட் செய்கிறதில்ல. இன்வெஸ்டிகேட் செய்கிறவங்களுக்கு எதிராக தான் தாக்குறாங்க என்பதையும் ஹைண்டர்பர்க் ரிசர்ச் சொல்லியிருக்காங்க. இந்த விஷயங்கள்லாம் இதில் அடங்கியிருக்கு. அதனால் இன்றைக்கி இந்த விஷயங்கள், அதாவது தி லிங்க் பிட்வீன் தி ஹிண்டன்பர்க் எக்ஸ்போஷர் ஆஃப் தி அதானி குரூப்ஸ் stock market scam, manipulation of stocks through round tripping and so on, accounting fraud என்று சொல்கிறவங்கள அது ஒரு பக்கம். அதோட ரெகுலேட் பண்ணக்கூடிய ஏஜென்சி செபியோடைய டோட்டல் ஃபெயிலியர் டு டூ தி மினிமம் இன்வெஸ்டிகேஷன் அண்ட் செபியோடைய சேர்பர்சனுடைய இன்டிஃபென்சிபிள் காண்டக்ட். இது கூடிய இந்த தொடர்பு வந்து இன்றைக்கு இந்த கூட்டத்தில் வந்து ஒரு அளவுக்கு தெளிவாக வெளியில் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஆனால் இன்னும் நிறையா அந்த விவரங்களை படிக்கணும். அண்ட் திஸ் இஸ் அ கண்டினியூயிங் மேட்டர். ஹிண்டன்பர்க் ரிசர்ச் வந்து இது கடைசியான அறிக்கை என்று சொல்ல முடியாது. அவங்க தே ஆர் டிட்டர்மின்ட் டு பிரிங் அவுட் தி ஃபுல் ட்ரூத் வாட் எவர் தே கேன் கெட். அவங்களுக்கு நல்ல சோர்ஸ் இருக்குது. விசில் ப்ளோவர்ஸ் வந்து அந்த இமெயிலெல்லாம் கொடுத்தது பெரிய விஷயம். ரஃபாலில் ஒன்றும் இமெயில் கிடைக்கல.
இந்த இதில் இந்த மணி ட்ரெயில் அந்த இதில் வரல. அவங்களுக்கு ஆழமான ஒரு அந்த கான்டாக்ட்ஸ் இருக்குன்னு தான் தெரியுது. அண்ட் விசில் ப்ளோவர்ஸ் ஆர் அவுட்ரேஜ், தே ஆர் கம்மிங் அவுட் வித் மோர் அண்ட் மோர் இன்ஃபர்மேஷன். அதனால் ஒன்றிய அரசாங்கத்துக்கு ஒரு விஷயம் புரியணும். இதை இஃப் தே கண்டினியூ டு கவர் அப், த காஸ்ட் வில் பி ஈவன் ஹெவியர், வில் பி பிகர் என்று தான் தெரியும். செபி சேர்பர்சன் வந்து the longer she continues, the more damage will be done to the regulatory agencies. And as for the Supreme Court of India, I hope they will do better in the coming period, seeing the new facts that have surfaced. I am very disappointed with the Supreme Court and also with the Chief Justice of India, a very brilliant Harvard-educated lawyer and jurist who has authored some fine judgments in fine words. But when it comes to these key things, the Supreme Court of India, with all due respect, is failing to get to the heart of the matter. And I think I would leave it to Vaigai and senior advocate Vaigai and those like her to reflect more on this. She also threw some challenge to task to us. So they have to come out. Some of them are already doing it very boldly and courageously. Some lawyers have called it an executive court. But I think without questioning the motives of the higher judiciary, we have every right to look at their performance independently and in a critical spirit. So I am happy that the Indian School of the Social Sciences has taken the initiative in this new situation to hold this meeting, and I hope there will be more issues that will be discussed and people will come back to follow these issues, because there was a decline over a period and now I think there's an attempt to revive this forum to take up issues that matter. So thank you very much.